கூஸ் முனுசாமி வீரப்பன் ஜி5யோட டாக்குமெண்ட்ரி சீரீஸ். இதில் மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சீசனாக இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் 45 நிமிஷம் வருது. 1980-90 காலகட்டத்தில் நக்கீரன் பத்திரிகையாளர் மற்றும் சில ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு வீரப்பனை பேச வச்சு, இல்லை வீரப்பனே முன் வந்து தன்னோட கதையை சொல்கிறாரு. அதை வீடியோ வடிவில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 19-20 வருஷத்துக்கு அப்புறம் வீரப்பன் சொன்ன கதையை எக்ஸ்பேண்ட் பண்ணி விரிவாக்கி காட்சி அமைத்து அவர் சொன்ன கதை இப்படி தான் நடந்ததுன்னு திரைப்படமாக எடுத்து காமிக்கிறாங்க. இதற்கு வலு சேர்க்கிற விதத்தில் நிஜத்தில் பாதிக்கப்பட்டவங்க பேசுகிறாங்க, ரிட்டையர்டு போலீஸ் அதிகாரிகள் பேசுகிறாங்க, நிறைய அட்வொகேட்ஸ் பேசுகிறாங்க. நக்கீரன் கோபால் அவருடைய டீம் அவங்களும் அனுபவங்களை ஷேர் பண்ணுறாங்க. சீமான், வீரப்பன் அவங்களுடைய மகள், இவங்க எல்லாருமே இதில் தங்களோட தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்துருக்காங்க. இந்த படத்து மூலிமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கலெக்டிவாக பல இன்ஃபர்மேஷனை இந்த டாக்குமெண்ட்ரி சீரீஸ் கொடுக்குது. இதன் மூலயமா யார் பக்கம் நியாயம் இருக்குது, எது சரி அப்படின்ற டெசிஷனை, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம கையிலேயே கொடுக்குது. இந்த கதையில் வீரப்பன் கூர்மையான பயங்கர புத்திசாலியாகவும், ஆயுதங்களை கையாளுறதுல வீரத்தில் மிகவும் வல்லமை படைத்தவராகவும், தந்திர வித்தைகளை சுலபமாக கையாளுறவராகவும், தெளிவான பார்வையுடையவராகவும் காண்பிக்கப்பட்டிருக்கு. காடே மிரள்ற அளவுக்கு ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கான்னு இந்த படத்தில் தெரியுது. இந்த படத்தில் டைட்டில் ட்ராக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருக்காங்க. மிகவும் திகிலூட்டும் வகையில் சிறப்பான மியூசிக் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த மியூசிக் விலங்கு படத்தோட மியூசிக் மாதிரியே இருந்ததாக எனக்கு உணர்ந்தேன். இந்த படத்தோட ஒளிப்பதிவை இன்னும் சிறப்பாக செஞ்சுருந்தாங்களா நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. காடோட மிரட்சியே இந்த ஸ்க்ரீனில் கிடைக்கல. ஆனால் இதற்கு சப்போர்ட் பண்ணது வீரப்பனோட கதை சொல்லும் விதம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற எவிடன்ஸ், அதாவது பாதிக்கப்பட்டவங்க. சில லொக்கேஷன்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியே இருக்குது. காடு எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துக்காக பண்ணியிருக்க கிராஃபிக் ஒர்க்ஸ், அதாவது படம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு கிராஃபிக் ஒர்க்ஸ் எல்லா சீரீஸ்லேயும் வரும். அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வீரப்பன் மிகவும் எமோஷனாக கதை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அவரை சுற்றி காடுகளில் பறவைகளோ மற்ற விலங்குகளோ பள்ளிகளோ ஒளி எழுப்புனா அவர் ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. அவங்க கடவுள் தான் சொல்லுது அப்படின்னு அங்கே இருக்கிற குழுக்கள்லாம் நினைக்கிறாங்க. அது அவரோட கேரக்டரைசேஷனுக்கு பயங்கரமாக ஹெல்ப் ஆகுது. பொதுவாக டாக்குமெண்ட்ரி சீரீஸ்னாலே நாற்காலியை போட்டுக்குவாங்க, அதில் உட்காந்துக்கிட்டு கதை சொல்லுவாங்க. இந்த படத்துலேயும் அப்படிதான். ஆனால் இந்த படத்தில் கதை சொல்கிறவங்க எல்லாம் உணர்வுபூர்வமாக கலந்து கதை சொல்கிறதுனால கதையை விட்டு விலக முடியல. அவங்க அனுபவங்களை அவங்களோட பார்வையிலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த கதை ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. இவ்வளவு மணி நேரம் நம்ம இந்த கதைக்காக நேரத்தை கொடுத்துருக்கோன்றதே தெரிய மாட்டுது. இந்த படம் அப்போவே வந்திருந்துன்னா தமிழ்நாட்டில் பெரிய பெரிய புரட்சிகள்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் முழுக்க அவர்களுடைய வாழ்க்கை முறை, உணவு முறை, அவர்களுடைய வாழ்வியல், இது எல்லாத்துக்கும் மேலே இந்த கதைக்கு அணிவேராக இருக்கிற அரசியல். ஒரு காட்டில் சாதாரணமாக மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தர் எப்படி 1000 யானைகளையும் 100க்கும் மேற்பட்ட மனிதர்களையும் வேட்டையாடி இருக்காருன்னு, சுட்டு கொண்டு இருக்காருன்னு இந்த கதை தெளிவாக பேசுது. வீரப்பன் காட்டுக்குள்ளே தனக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்கிக்கிட்டு ஒரு அரசாங்கமே நடத்தினார் அப்படின்னு தான் சொல்லணும். தப்பு பண்ணுறவங்களுக்கு கூட மன்னிச்சிடுவேன், ஆனால் துரோகிகளுக்கு இந்த உலகத்தில் வாழற தகுதியே இல்லைன்னு வீரப்பன் பல முறை பல நபர்களை சுட்டு கொள்கிறாரு. அவர் சுடுறன்னு கூட சொல்ல மாட்டார், அடிச்சிட்டேன் இதையே தான் சொல்வார். அதே மாதிரி
அவரோட பேச்சு வழக்கில் நிறைய கெட்ட வார்த்தைகள் வரும். அது அவருடைய வாழ்க்கை முறை, அதை நாம் எதுவும் சொல்ல முடியாது. அவர் அந்த கதை சொல்லும் பொழுது கூட ஒரு கதையை வியூவர்ஸாக நம்ம எல்லாரும் ஏன் நாம் கேட்குற மாதிரி என்ன என்ன அப்படின்னு அடிக்கடிக்கு என்ன அப்படின்னு அவர் அந்த வட்டார வழக்கு மாதிரி அதை பயன்படுத்திகிட்ருக்கார். அதே மாதிரி இந்த படம் முழுக்க நிறைய நேரங்களில் வெறி ஆயிட்டேன், வெறி ஏறிடுச்சு அப்படின்னு அவருடைய கோபம் ஒரு படி தாண்டி வெறியாகவே நிறைய நேரங்களில் மாறுது. அதற்கு அவருக்கு உண்மையிலேயே ஒரு காரணம் இருக்குது. அவருடைய பர்சனல் லைஃப் அந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெளிவாக சொல்கிறார். அவர் கதையை இப்போ நான் எப்படி கதைன்னு சொல்கிறதுக்கு கல்லன்னு சொன்னனோ, அதே மாதிரி இந்த படம் முழுக்க நிறைய நேரங்களில் நிறைய நபர்கள் வார்த்தைகளை மாற்றி பயன்படுத்துகிறாங்க, பிறகு சரிப்படுத்துகிறாங்க. இதை எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டிருந்தது பயங்கர ரியாலிட்டியாக இருக்குது. வீரப்பன் கதை சொல்லும்பொழுது நமக்கு நிறைய எமோஷன் கலந்து மனமே உடைந்து போகிற மாதிரியான பல தகவல்கள் ஆதாரபூர்வமாக காண்பிக்கும் பொழுது வீரப்பன் எவ்வளவு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை சாதாரணமாக தான் சொல்கிறார். அவருடைய மைண்ட் செட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். காடு எதையும் எதிர்கொள்கிற ஆற்றலை அவருக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் அல்லது கவனிக்கணும். அது என்னென்னா, தமிழ்நாட்டுக்கும் காவேரிக்கும் கர்நாடகாவுக்கும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்பு நீண்டுக்கிட்டே போகுது. கர்நாடகாவில் உள்ள தமிழ் மக்களை அங்குள்ள மக்கள் போலீஸ்காரர்கள் விரட்டி அடிக்கிறதாகவும் அவர்களை கற்பழித்துள்ளதாகவும் படத்தில் காண்பிக்கப்படுது. அதற்கு தமிழ்நாடு அரசாங்கமே முன்வந்து உதவனாலும் வீரப்பன் உதவினார் அப்படின்னு படத்தில் உள்ள சில நபர்கள் பேசுகிறாங்க. வீரப்பன் தான் அங்கே இருக்க கர்நாடகா தமிழ் மக்களை காப்பாற்றி உதவி பண்ணார்னு இந்த படத்தில் காண்பிக்கப்படுது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தமிழ்நாடு அரசும் கர்நாடகா அரசும் முடிவு செஞ்சு உதவி பண்ண வீரப்பனையே பிடித்து தீர்த்து கட்ட முடிவு பண்ணுறதா பல கதைகளும் காட்சிகளும் காண்பிக்கப்படுது. அதற்கு பதில் சொல்லும் வகையில் வீரப்பனோட மனைவியை கடத்திட்டு போகும்பொழுது வீரப்பன் ஒரு வசனம் சொல்கிறாரு. அது அந்த அரசியலுக்கும் பொருந்தும், தன்னுடைய சுய வாழ்க்கைக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது என்ன வசனம்னா, உனக்கு உண்மையிலே தைரியம் இருந்ததுன்னா என் கூட தனி ஆளாக மோதணும், அதை விட்டுட்டு வீட்டில் இருக்க பெண்கள் மீதும் என்னை சுற்றி உள்ளவர்கள் மீதும் தாக்குதலை நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த படம் முழுக்க பாதிக்கப்பட்ட மக்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு காண்பிக்கப்படுது. அது நம்ம கற்பனைக்கும் மீறி உள்ள ஒரு கொடுமையாக பல சித்திரவதைகளை அனுபவித்த மக்களோட வழிகள் அந்த காட்சியில் தெளிவாக தெரியுது. பொதுவாக நம்ம ஒரு படம் பார்க்குறோன்னா அதில் ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் வந்தால் பயங்கர இன்ட்ரெஸ்டாக உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் தன்னோட நிஜ வாழ்க்கையில் நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தனக்கு துரோகம் செஞ்சவங்களை பேச விட்டு இவர் அதுக்கு பதில் பேசி அவருக்கு மரணத்தை தோட்டாக்கள் மூலயமா கொடுக்கும் பொழுது பயங்கரமும் திகிலும் தான் நமக்கு ஏற்படுது. இந்த படத்தோட லாஸ்ட் சீரீஸ் 6வது சீரீஸில் கடைசி கட்டத்தில் வீரப்பன் பல்ல கடிச்சிக்கிட்டு தன்னோட கோபத்தை கையால் பாறையின் மீது குத்தும் பொழுது அவர் எப்படியாப்பட்ட வீரனாக இருப்பார், எவ்வளவு பெரிய வெறி கொண்ட ஒரு அரக்கன் மாதிரி அவருக்குள்ள அவ்வளவு கோபம் கிடக்குதுன்னு அந்த ஒரு காட்சியிலேயே தெரியும். மற்றொரு காட்சியில் அவர் தான் எப்படியெல்லாம் துப்பாக்கி மூலியமாகவும் தந்திர யுத்தியின் மூலியமாகவும் தாக்கணுன்னு போல செய்தல், அதாவது நடித்து காண்பிப்பார். அது ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அரசியல்வாதிகள், போலீஸ், பவர்ஸ், பொதுமக்கள், இன்ஃபார்மர்ஸ், இந்த மாதிரி பல நபர்கள் வீரப்பனுக்கு எதிராக
பல சூழ்ச்சிகளை. கூஸ் முனுசாமி வீரப்பன் சீசன் 1 பார்த்தாச்சு. கூஸ் முனுசாமி சீசன் 2க்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை மறக்காமல் பாருங்கள். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.